ஆனந்தி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னோட இந்த அமைதியும் உன்னோட யோசனையும் எனக்கு தப்பு தப்பாவே தோண வைக்குது. உன்கிட்ட நான் ஓப்பனாவே கேக்குறேன், உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? என்னாச்சு இப்ப? எதுக்கு இப்படி முழிக்கிற? விருப்பம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. ஆனா உண்மையை மட்டும் சொல்லு ப்ளீஸ். பொய் சொல்லணும்னு மட்டும் நினைக்காத. அக்கா, என்னக்கா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் திடீர்னு வந்தெல்லாம் இப்படி பேசல. அடிக்கடி உன் முகம் வாடி போயிடுது. எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. ஆனந்தி, நீயே சொல்லு. நான் உன்கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கேன், ஓப்பனா பேசுறேன். நீயே அப்படி இருக்க மாட்டேங்கிற. சரி, நான் இப்ப ஓப்பனாவே கேக்குறேன். நீ சூசைட் வரைக்கும் போன, படிக்கணும்னு ஆசைப்பட்ட. நான் மீனாட்சி மேடமோட கால்ல விழ போறேன்னு சொன்னதுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்படிதானே? நான் யார் காலையும் விழக்கூடாதுங்கிற எண்ணத்துல என் மேல இருக்கிற பாசத்துக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கியா? இல்ல வேற ஏதாச்சும் இதை விட பெரிய காரணம் இருக்கா சொல்லு. ஆனந்தி, ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். எதுல வேணா விளையாடலாம், ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் விளையாடவே கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாய்ப்பு. அதை நம்ம தவற விட்டோம்னு வச்சுக்கோ, சாகர வரைக்கும் நரக வேதனை தான். ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசு. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. நான் உள்ளுக்குள்ள நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத வார்த்தைகளால என்னால எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியலக்கா. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வாயை திறந்து பதில் சொல்லு. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு உண்மையாவே வயிறு சரியில்லை. அவரு கொடுத்த பிரியாணியை சாப்பிட கூடாதுன்னா இல்ல, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கிறேன்க்கா. அத நான் உடனே சாப்பிடாதத வச்சு நீங்க எதையாவது நினைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. நீங்க கேள்வி கேக்குறன்ற பேர்ல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி தோணுது. ஆனந்தி, நான் அந்த எண்ணத்துல எல்லாம் பேசல. உன்னை எந்த வகையிலயும் யாருமே நாங்க கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் மனசுல பட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நீ தப்பா எடுத்துக்காத. இந்த பாரு, உன் மனசு கஷ்டப்பட்டிருந்தா ஐ எம் வெரி சாரி. ஐயோ அக்கா, என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி, ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா ப்ளீஸ் இப்படி இருக்காத ஆனந்தி. எனக்கு பார்க்கும்போது என்னென்னவோ யோசிக்க தோணுது. அக்கா, என் மனசு ஒரு நிலையில இல்ல. அது தடுமாறி போயிடுச்சோன்னு பயமா இருக்கு. என் மனநிலையெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. சரி, ஓகே, எதுவுமே பேச மாட்டேங்கிற. ரெஸ்ட் எடுக்கணும்னு அல்ல, ரெஸ்ட் எடு.